ஸ்ரீ வாசுதேவ மகாத்மியம் 17ஆம் அத்தியாயம். வாசுதேவரின் வெளிப்பாடு. ஸ்கந்தன் கூறினார், முனிவரே, கோடி கோடி சூரியன்கள் ஒரே நேரத்தில் எழுந்த மற்றும் பிரகாசிக்கும் ஒத்த மிகவும் பிரகாசமான தெய்வீக மகிமையை அவர் கண்டார். அது மேலேயும் கீழேயும் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இடைநிலையினால் புள்ளிகளிலும் முழுமையாக வியாபித்திருந்தது. அது அழிவற்ற பிரம்மம் என்று கூறப்படுகிறது. இது இருப்பு, அறிவு மற்றும் பேரின்பத்தால் வகைப்படுத்தப்படுகிறது. அது பிரகிருதி மற்றும் புருஷர் இரண்டையும் அவற்றின் பரிணாமங்களையும் ஊடுருவி சென்றது. யோகத்தில் சாதித்த அந்த பிரகாசத்தை தான் மக்கள் அவர்களின் உடலுக்குள் உள்ள 6 சக்கரங்களையும் கடந்து வாசுதேவரின் அருளால் தங்கள் தலைகளில் சஹஸ்ரார கமலத்தில் பார்க்கிறார்கள். அவரது பிரகாசத்தினால்தான் சூரியன், சந்திரன், நெருப்பு மற்றும் நட்சத்திரங்கள் ஒளிர்கின்றன. அவை தங்கள் அழியாத ஒளியால் உலகம் முழுவதையும் பிரகாசிக்க செய்கின்றன. சாத்வதர்கள் அதை பிரம்மபுரம் என்று அழைத்தனர். இது இறைவனின் வசிப்பிடம். அதன் அருகிலும் அதை சுற்றியும் கோடிக்கணக்கான பக்தர்கள் நிற்கிறார்கள். ஏராளமான பிரம்ம சனா சங்கரர்கள் தங்கள் கரங்களில் வழிபாட்டு பொருட்களை ஏந்தி குழப்பத்தால் அதன் மீது விழுகிறார்கள். ஸ்ரீகிருஷ்ணரின் அருளை பெற மாடு மேய்ப்பவர்களும் அந்த பிரகாசத்தில் இறைவனை காண்கிறார்கள். மற்றவர்கள் பிரகாசமான மகிமையை மட்டுமே காண்கிறார்கள், ஆனால் அவரை காணவில்லை. முனிவரே, நாரத மாமுனிவர் அதில் ஒரு அற்புதமான பளபளப்பான தெய்வீக அழகான அரண்மனையை கண்டார். பல்வேறு வகையான சிறந்த விலை மதிப்பற்ற கற்களை கொண்டது. ஆயிரக்கணக்கான தூண்கள் நகைகளால் பிரகாசிக்கின்றன. ஒரு பெரிய கூட்ட மண்டபத்துடன் அழகாக இருக்கிறது. அது முழுவதும் ஏராளமான அற்புதமான மாளிகைகளால் ஒளிரச் செய்யப்பட்டது. ஆண்கள் மற்றும் பெண்களின் இருபாலரும் நகைகள் பதிக்கப்பட்ட ஆபரணங்களாலும் பல்வேறு வகையான மிக நேர்த்தியான ஆடைகளாலும் அலங்கரிக்கப்பட்டனர். முனிவர் பரவசமடைந்த மகிழ்ச்சியுடன் அங்கு ஒரு அற்புதமான சிம்மாசனத்தை கண்டார். அது சிறந்த விலை உயர்ந்த கற்களின் சாராம்சத்தால் உருவாக்கப்பட்ட அரியாசனம். இது பார்வையாளர்களின் மனதில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அங்கு அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதை கண்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், நாராயணர், பிரம்மதேவர், பிரபஞ்சத்தின் சர்வ வல்லமையுள்ள ஆட்சியாளர், சாத்வதர்கள் அதாவது ஸ்ரீகிருஷ்ண பக்தர்கள், வாசுதேவர் என்று அழைக்கும் சிறந்த உச்ச புருஷர். சில பக்தர்கள் அவரை பரமாத்மா என்றும், சிலர் பரம பிரம்மன் என்றும், சிலர் பரபிரம்மன் என்றும், சிலர் பரம பிரபு என்றும், சிலர் பரம் பிரபு என்றும், சிலர் பரமபுருஷ பகவான் என்றும் அழைக்கிறார்கள். அவர் கண்டார். அவரது உடல் 1000 அன்பான கடவுள்களைப் போல அழகாக இருந்தது, ஒருங்கிணைந்தது, எப்போதும் இனிமையாக. எழுத்து 15 வயதிற்கு உட்பட்ட ஒரு சிறுவன், கருணையின் கொள்கலனாக மிகவும் அமைதியான வடிவத்தால் அழகாக இருந்தார். அனைத்து அழியக்கூடிய மற்றும் அழியாத மற்றும் என்றென்றும் சுதந்திரமானவர். அவரை பார்த்தார். யாருடைய பக்கவாட்டு பார்வை பல பிராமணர்களின் பிரபஞ்சங்களின் படைப்பு, வாழ்வாதாரம் மற்றும் அழிவு விளையாட்டுக்கு காரணமாகிறதோ அவர் எண்ணற்ற கோடி பிராமணர்களின் உச்ச ஆட்சியாளர், அனைவராலும் வணங்கப்பட தகுதியான ஒரே தெய்வம் அவர். ஒரு சிறந்த நடிகரின் உடையை ஏற்றவர். அவரை கண்டார். அவர் சிறந்த மஞ்சள் நிற விலை மதிப்பற்ற பிரகாசமான ஆடையை அணிந்திருந்தார். எண்ணற்ற சிறந்த இரத்தினங்களால் ஆன திருவாபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு அழகு நிறைந்தவராக தோன்றினார். அவர் வெள்ளை நிறத்தில் அழைக்கப்படுகிறார். அவரது சிறந்த கிரீடம் சிறந்த இரத்தினங்களின் பிரகாசத்தால் ஒளியால் சூழப்பட்டதால் அவர் வெள்ளை நிறத்தில் அழைக்கப்படுகிறார். அவரது சிறந்த கிரீடம் சிறந்த இரத்தினங்களின் செல்வத்தால் பிரகாசித்தது. அவரது விழிகள் இலையுதிர்கால தாமரையின் இதழ்களைப் போல வசீகரமானவை. அவரது உடலில் சிறந்த நறுமணம் கொண்ட சந்தனம் பூசப்பட்டிருந்தது. அவரது மார்பின் ஒரு பக்கம் பலகை போன்ற ஸ்ரீவத்சத்தால் குறிக்கப்பட்டிருந்தது. அவர் தனது தாமரை போன்ற அழகான கரங்களுடன் வாயில் வைக்கப்பட்ட புல்லாங்குழலில் இனிமையாக வாசித்து கொண்டிருந்தார்.
ராதா, ஜெயா, சுசீலா, லலிதா ஆகியோர் முக்கிய பங்கு வகித்த அவளுடைய ஏராளமான தோழிகள் ராமா மற்றும் சத்யபாமா, காளிந்தியான தேவி, யமுனை மற்றும் ஜாம்பவதி உள்ளிட்ட அனைத்து மனைவிகளால் அவர் வணங்கப்பட்டார். தர்மம், வேதங்கள், அனைத்து சூரியன்கள், அறிவு மற்றும் பிறரால் தங்கள் இணை கரங்களை கட்டுப்படுத்தி, அதாவது பயபக்தியுடன் மடித்து மற்றும் தனிப்பட்ட வடிவத்தை எடுத்த சுதர்சனனை போன்ற அவரது பல ஆயுதங்களால் அவருக்கு சேவை செய்யப்பட்டது. மரகதம், மாணிக்கம் மற்றும் தங்கம் போன்ற நிறமுடைய அவரது முக்கிய பணியாளர்களால் அவர் பணிக்கப்பட்டார். அவர்களில் சிலர் நிறத்தில் வெண்மையானவர்கள், சக்கரம், கதாயுதம், தாமரை மற்றும் சங்கம் ஆகியவற்றை பிடித்தபடி பிரகாசிக்கும் கரங்களை கொண்டிருந்தனர். அவர்களில் நந்தரும் சுனந்தரும் முக்கிய பணியாளர்கள். அவர் 2 கரங்களை கொண்ட பல மாடு மேய்ப்பவர்களால் வணங்கப்பட்டார். அவர்களில் ஸ்ரீதாமா முதன்மையானவர். அவர்கள் பக்தியுடன் குனிந்து வணங்கினர். கருடனால் அவர் போற்றப்பட்டார். மேலும் 8 இறக்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளால் அவர் வணங்கப்பட்டார். அவர்கள் அவரை வணங்கினர். தனிப்பட்ட வடிவங்களை ஏற்று அவர் அமைதி, கருணை, மகத்துவம், திருப்தி, புத்திசாலித்தனம், நம்பிக்கை, செயல், செழிப்பு மற்றும் நட்பு, பொறுமை, நினைவாற்றல் மற்றும் புத்தி ஆகியவற்றால் சேவை செய்யப்பட்டார். அந்த அற்புதமான ஒளிரும் வடிவத்தை கண்டதும் அவரது அனைத்து புலன்களும் அவரது வடிவத்தின் இனிமையான நறுமணத்தால் மயங்கின. மகிழ்ச்சியின் விழி நீரால் அவரது பார்வை தடைப்பட்டது. அவர் மீதான அன்பினால் அவரது தலைமுடி உதிர்ந்து நின்றது. அவர் மகிழ்ச்சியால் நிறைந்தார். அன்பால் மூழ்கிய நாரத மாமுனிவர் அவர் முன் ஒரு கைத்தடியைப் போல விழுந்து வணங்கினார். மரியாதையுடன் கரங்களை கூப்பி அவர் முன் நின்று அவரது முகத்தை பார்த்தார். ஸ்ரீஹரி தனக்கு மட்டுமே அர்ப்பணிப்புடன் இருந்த தான் பார்க்க விரும்பிய அவரை மரியாதையுடன் வரவேற்று எழுந்து ரீதியாக கௌரவித்தார். இறைவனின் உரையின் வடிவத்தில் அமிர்தத்தின் சுவையால் தன்னை அடைந்த முனிவர் அவரது பார்வையில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவர். அவரை பக்தியுடன் புகழ்ந்தார். நாரத மாமுனிவர் கூறினார், வெற்றி பெறுங்கள். ஸ்ரீகிருஷ்ணரே, உலகத்தின் தலைவரே, எஜமானரே, வாசுதேவரே, எல்லாவற்றிலும் நிலைத்திருப்பவரே, எப்போதும் தங்கள் பிரத்யேக பக்தர்களுக்கு தாங்கள் பிரியமானவர். தங்கள் அற்புதமான பாதங்கள் அன்னை ராதை மற்றும் அன்னை கமலாவினால் வணங்கப்படுவதற்கு தகுதியானவை. தாங்கள் மிக உயர்ந்த பாக்கியம், அதை விரும்புபவர்களுக்கு உயர்ந்த இடம். தாங்கள் நித்திய ஆன்மாக்களின் நித்திய அம்சம். ஆன்மா உணர்வுள்ள உயிரினங்களின் உணர்வு அழியக்கூடியவை மற்றும் அழியாதவைகளுக்கு அப்பாற்பட்டது. பகவான் ஸ்ரீஹரி தாமே உயர்ந்த பிரம்மனாவீர். தம்மிடம் மிகுந்த பக்தி செலுத்துவதன் மூலம் பெறப்படும் அதீத தூய்மை மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியை தவம் உள்ளிட்ட பிற வழிகளில் மனிதர்களால் அடைய முடியாது. உன்னத தலைவரே, பகவானே, இறுதி விடுதலையை விரும்பும் மக்களின் இதயங்களில் தங்கியிருக்கும் அடர்ந்த இருளை உடனடியாக அழிக்க உங்கள் பாதங்களின் தெய்வீக நில ஒளி மட்டுமே திறன் கொண்டது. மரியாதைக்குரிய பகவானே, அனைத்து காரணங்களுக்கும் காரணமானவரே, வேதங்களால் வணங்கப்படவும் சாந்தப்படுத்தப்படவும் உணரப்படவும் வேண்டிய ஒரே ஒருவர் தாங்கள் என்று அறிவிக்கப்படுகிறீர்கள். உங்கள் தோளின் ஒவ்வொரு துளையிலும் நிலைத்திருக்கும் மங்களகரமான பேரின்பமான பிரகாசமான ஒளி 1 கோடி சந்திரன்களின் ஒளியை விட மிகவும் பிரகாசமானது. தாம் உயர்ந்த பண்புகளற்ற நபர். எப்போதும் அமிர்தம் என்று அழைக்கப்படும் இந்த அழியாத பண்புகளற்ற பிரகாசத்தின் நிறை தங்கள் சாந்த சக்தியினால் பிரபஞ்சத்தில் பயங்கரத்தை தூண்டும் காலத்திலிருந்தும் மாயையின் பெரும் பயத்திலிருந்தும் உங்கள் பக்தர்கள் விடுபடுகிறார்கள். பிரபஞ்சத்தின் எஜமானரும் அனைத்திலும் நிலைத்திருக்கும் ஆன்மாவும் எங்கும் நிறைந்த பிரம்மமும் அழியாத புருஷனுமான உங்களை ஒரு தங்கும் இடத்திற்காக நான் அணுகினேன். தேவர்களின் பகவானே, தங்கள் தாமரை பாதங்களில் எனது பக்தி எப்போதும் உறுதியாக இருக்கும் அந்த அருளை தாங்கள் வழங்க வேண்டும். ஸ்கந்தன் கூறினார், வான முனிவரான நாரத மாமுனிவரால் இவ்வாறு பக்தியுடன் துதிக்கப்பட்ட உயர்ந்த பகவான் அமுத வார்த்தைகளில் கூறினார். முனிவரை அவர் மகிழ்வித்தார். 17ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.